Hello students, welcome to 1+1 channel. இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா evaluate each of the following அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா டிவைட் பண்ண சொல்லியிருக்காங்க. டிவிஷன் ஆஃப் டூ இன்டீஜர்ஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட் டிவைட் தான் நமக்கு பண்ண தெரியும் இல்லையா, ஆனால் இங்கே இன்டீஜர்ஸ் இருக்குது. இன்டீஜர்ஸ்னால் பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாம் கலந்தது. அப்போ எப்படி டிவைட் பண்ணணும்னு பார்த்துக்கோங்க. அதாவது ஃபஸ்ட்டு ரூல் பார்த்தீங்கன்னா plus divided by plus will become plus. Multiplication ஓட ரூலே தான். Minus divided by minus will become also plus. Same multiplication rule தான். Plus into plus plus, minus into minus plusல அதே மாதிரி டிவிஷனுக்கும் அதே தான். அடுத்து ஒரு மைனஸ் வந்தாலும் ஆன்சர் will become மைனஸ் தான். சரிங்களா? சேம் ஒரே ரூல் தான் ஃபாலோ பண்ணுறோம். அடிஷன் நம்ம என்ன பண்ணுவோம், அடிஷன் சப்ராக்ஷன்லாம் சேம் சைனாக இருந்தால் ஆட் பண்ணிவிட்டு அதே சைன் எழுதுவோம். இங்கே என்ன பண்ணுறோன்னா சேம் சைன் இருந்தால் ஆட் பண்ணலை, டிவைட் பண்ணிவிட்டு அடிஷன் சிம்பிள் தான் போடுறோம். அதே தான் மல்டிப்ளிகேஷன்லேயும் சேம் சைனாக இருந்தால் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அடிஷன் சிம்பிள் போடுறோம். புரியுதுங்களா? அதே சேம் ரூல் தான். அடிஷன் சப்ராக்ஷனில் மட்டும் சேம் சைனாக இருந்தால் ஆட் பண்ணுறோம். புரியுதுங்களா? ஆட் பண்ணிவிட்டு அதே சைன் போடுறோம். ஓகே, ஸோ இப்போ இந்த ரூலை ஃபாலோ பண்ணி நம்ம டிவைட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு 30ஐயும் 10ஐயும் டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ 30யும் டிவைட் 10ஐயும் டிவைட் ஃபஸ்ட்டு சைன் எல்லாம் நெக்லெக்ட் பண்ணிவிட்டு டிவைட் பண்ணுங்கள். ஸோ 10 3s are வந்து 30, ரிமைண்டர் 0. ஸோ இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் எழுதும் போது இந்த கொஷனை எழுதுங்க. -30 divided by 10 will become, ஒரு மைனஸ் இருந்தாலும் நான் என்ன சொன்னேன், ஆன்சர் வந்து மைனஸில் வரணும். கொஷனில் ஒரு மைனஸ் இருந்தாலும் ஆன்சரில் வந்து மைனஸ் வரணும். இந்த ரூல் தான். ஓகே, 2 + 2 மைனஸ் இருந்தால் ஆன்சர் will become ப்ளஸ். ஓகே, அது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். 2 மைனஸும் இருந்தால் 2 ப்ளஸ்ஸும் இருந்தால் கேன்சல் ஆயிரும். சரிங்களா? ஃபஸ்ட்டு நெக்லெக்ட் தி சைன், நார்மல் டிவிஷன், அப்புறம் சைனை பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் சம் 50 divided by -5. சேம் கான்செப்ட். 50ஐ 5ஆல் டிவைட் பண்ணுங்கள். இந்த பக்கம் இருக்கிற நம்பர் தான் டிவைசர், தெரியும் இல்லையா? இந்த பக்கம் இருக்கிற டிவிஷனுக்கு அந்த பக்கம் இருக்கிற நம்பர் தான் டேபிள்ஸ். ஓகே, ஸோ 5 10s are வந்து 50, ரிமைண்டர் will become 0. ஸோ இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 50 divided by -5, ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸ், அப்போ ஆன்சர் will become -10. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், சேம் வே தான். மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆயிரும். 2 மைனஸ் இருந்தால் கேன்சல் ஆயிரும். ஆன்சர் will become ப்ளஸ்ஸு தான். ஸோ இப்படியே பண்ணிடலாமா? இப்படியும் போடலாம் நீங்கள். -36 divided by -9, இதுவும் டிவைடட் பை தானே, நீங்கள் தான் கேன்சலேஷன் படிச்சிருப்பீங்களே, இப்படியும் போடலாம். மைனஸ் மைனஸ் will become cancel. 9 1s are 9, 9 4s are 36. ஸோ ஆன்சர் வந்து என்னது, 4. இப்படியும் போடலாம், இதையும் இப்படியும் போடலாம். டிவிஷன் எழுதிட்டு அப்படியே போடலாம். ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் செஞ்சால் கேன்சல் பண்ணக்கூடாது. ஆன்சர் அந்த மைனஸ் எடுத்து அப்படியே எழுதணும். ஓகே, நெக்ஸ்ட்டு -49 divided by 49, இங்கே போட்டு காட்டுறேன் பாருங்கள். -49 divided by 49, மைனஸ் வந்து ஒன்றும் ஆகாது, அப்படியே தான் இருக்கும். 49 அப்படியே டேரெக்டாக கேன்சல் பண்ணிக்கலாம். 49 1s are 49, 49 1s are 49. ஸோ ஆன்சர் வந்து என்னது, -1. ஓகே, ஸோ இப்போ இங்கே பாருங்கள், 13 divided by -2 + 1. அதாவது ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, அடிஷன் ஆப்ரேஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வர ஆன்சரோட தான் டிவைட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அதோட டிவைட் பண்ணணும். சரிங்களா? ஸோ நான் 13 divided by அப்படியே வச்சுக்கிறேன். அது வரைக்கும் இந்த பக்கம் இருக்கிறது அப்படியே வச்சுக்கணும், மறந்துடக்கூடாது. ஸோ -2 + 1, போத் ஆர் டிஃப்ரெண்ட் சைன். டிஃப்ரெண்ட் சைனாக இருந்தால் சப்ராக்ட் பண்ணிவிட்டு பெரிய நம்பரோட சைன் எழுதுவோம். ஞாபகம் இருக்கா? ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு 1 கிடைக்கும். பெரிய நம்பரோட சைன் வந்து மைனஸ். ஓகே, இப்போ பாருங்கள், டிஃப்ரெண்ட் சைனாக இருந்தால் நம்ம சப்ராக்ட் பண்ணுறோம். இங்கே என்ன பண்ணுறோம், டிஃப்ரெண்ட் சைனாக இருந்தால் மைனஸ் போடுறோம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கான்செப்ட் கிடையாது. ஓகே, ஸோ இப்போ இதை டிவைட் பண்ணால் நம்மளுக்கு 13/1. அப்போ என்ன வரும், 13 1 டேபிளால் டிவைட் பண்ணால் 13 தான் வரும். ஒரு மைனஸ் இருந்தாலும் ஆன்சரில் மைனஸ் வந்துடும். சரிங்களா? புரியுதுங்களா? ஸோ நெக்ஸ்ட் சம் பாருங்கள், 0 divided by -12. ஸோ 0 வந்துட்டாலே 0 divided by எனி நம்பர் ஆன்சர் இஸ் 0. எதுவுமே பண்ண வேண்டாம். ரூல் என்னென்னா 0 divided by எனி இன்டீஜர் ஆன்சர் இஸ் 0. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் சம் பாருங்கள், -31 divided by -30 + -1.
ஸோ இப்போ இங்கே என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட் சால்வ் பண்ணிவிட்டு வர ஆன்சரோட தான் இதை டிவைட் பண்ணணும். ஸோ அது வரைக்கும் இதை அப்படியே வச்சுக்கணும். -31 டிவைடட் பை. ஸோ இங்கே என்ன பண்ணணும்னு பாருங்கள், ஆப்ரேஷன் இஸ் அடிஷன். அப்போ சைன் பார்த்தீங்கன்னா சேம் சைன், -30 -1. சேம் சைனாக இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிவிட்டு அதே சைனை போடணும். புரியுதுங்களா? சேம் சைனாக இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிவிட்டு அதே சைனை போட்டேன். ஸோ -31 -31 டிவைட் பண்ணணும். இப்போ -31 by -31. மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். 31 1s are 31 1s are. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1. ஓகே, புரியுதுங்களா? அடுத்த சம் பாருங்கள். அடுத்த சம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். இப்போ இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வர ஆன்சரோட இதை டிவைட் பண்ணணும். ப்ராக்கெட் கொடுத்துருக்காங்க, அப்படியே சைமல்டேனியஸாக பண்ணிடக்கூடாது. இதை ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணுங்கள். ஸோ -36ஐயும் 12ஐயும் டிவைட் பண்ணால் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இப்படி டிவைட் பண்ணிக்கோங்க. 36ஐ 12ஆல். 12 3s are 36. ரிமைண்டர் 0. ஸோ இப்போ 3 வருதா, இங்கே ஒரு மைனஸு ஒரு ப்ளஸ்ஸு. அப்போ ஆன்சரில் என்ன வரும்? -3 டிவைடட் பை, இப்போ இந்த 3 கூட பண்ண போகிறோம். ஸோ -3 டிவைடட் பை 3. 3 டிவைடட் பை 3 வில் பிகம் என்னது? 1. 3ஐ 3ஆல் டிவைட் பண்ணால் 1 தான் வரும். ஒரு மைனஸு ஒரு ப்ளஸ்ஸு. ஸோ ஆன்சரில் மைனஸ் வரும். புரியுதுங்களா? ஒரு மைனஸ் இருந்தாலுமே ஆன்சரில் மைனஸ் வரும், அவ்வளோதான். ரெண்டுமே மைனஸ்னால் ஆன்சரில் ப்ளஸ். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். -6 + 5 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். -2 + 1 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு டிவைட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். அப்படின்னா ஆட் பண்ணிடக்கூடாது, அடிஷன் ஆப்ரேஷன் இருக்குது, சைனை பார்க்கணும். -6 + 5 அதாவது ஒரு மைனஸ் ஒரு ப்ளஸ், டிஃப்ரெண்ட் சைன். டிஃப்ரெண்ட் சைனாக இருந்துச்சுன்னா சப்ராக்ட் பண்ணிவிட்டு பெரிய நம்பரோட சைன் எழுதணும். 6ம் 5ம் சப்ராக்ட் பண்ணால் 1 வரும். பெரிய நம்பரோட சைன் பார்த்தீங்கன்னா மைனஸ். அடுத்து டிவைடட் பை, இப்போ இங்கேயும் அதே தான். -2 + 1 ஒரு மைனஸ் ஒரு ப்ளஸ். அப்போ என்ன வரும்? டிஃப்ரெண்ட் சைன். சப்ராக்ட் அண்ட் ரைட் த ஹையஸ்ட் நம்பர் சைன். பெரிய நம்பரோட சைன் எழுதணும். இப்போ -1 டிவைடட் பை 1 என்ன வரும்? 1. 1 டிவைட் பண்ணால் 1 தான் வரும். ரெண்டுமே மைனஸ் இருக்கிறதுனால ஆன்சர் வில் பிகம் ப்ளஸ். ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். -1 by 1னா மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். 1 டிவைடட் பை 1 பார்த்தீங்கன்னா 1. சிம்பிள் கான்செப்ட் தான். நான் சொன்ன ரூல்ஸ் மட்டும் மறந்துடாதீங்க. அந்த ரூல்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், அவ்வளோதான். ஓகே, அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், இன்டீஜர்ஸில் இந்த 4 ஆப்ரேஷனுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். So thank you so much for watching, students. Bye bye.